Sembarati, powered by New Maggi Masala A Magic. அத்தை, பெரியத்த சொன்ன மாதிரி செயினை கொண்டு போய் பூஜை ரூம்ல பத்திரமா வச்சிட்டேன். ஏய், அத பூஜை ரூம்ல வச்சா எனக்கு என்ன? இல்ல எங்கேயாவது குப்பை தொட்டில கொண்டு போய் போட்டாதான் எனக்கு என்ன? அதை ஏன்டி இங்க வந்து சொல்லிட்டு இருக்க? என் மேல எதுக்கு அத்தை கோவப்படுறீங்க? பெரியத்த சொன்ன வேலைய செஞ்சுட்டேன்னு உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன். உங்க கோவத்தை கொண்டு போய் பெரியத்த கிட்ட காட்டுங்க. காட்டுவண்டி. கண்டிப்பா ஒரு நாள் அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு நான் யாருன்னு காட்டுவேன். அன்னைக்கு இருக்கு அவளுக்கு. சரி விடுங்க அத்தை. ஒரு சின்ன செயின், அதுக்கு போய் எப்படி அப்படியே கொன்னு போட்டுருவேன் உன்னை. எதிரி சாதாரண செயின்? இந்த குடும்பத்தோட பாரம்பரிய பொக்கிஷம். அகிலாவோட அப்பன், அவன் அப்பனுக்கு அப்பன், பாட்டன், பூட்டன்னு எல்லாரும் போட்டுட்டு இருந்த பரம்பரை சொத்து. அது இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக ஏன் கழுத்துல போட மாட்டா? கேவலம் அந்த சமையல்காரி கழுத்துல போட்டு அழகு பாப்பாளோ? என் கழுத்துலதான் போட மாட்டேன்னு சொல்லிட்டா. போய் தொலையட்டும். இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக ஐஸ்வர்யா இருக்கால, அவ கழுத்துல போட்டிருந்தா கூட ஏதோ இருக்கட்டும்னு விட்டுருப்பேண்டி. ஆனா அந்த செயினை கழட்டி வச்சுட்டு வீட்டை விட்டு ஓடி போனாலே ஓடுகாலி. அவ திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவ கழுத்துலதான் போட்டு அழகு பாப்பேன்னு சொன்னா பாரு அந்த அகிலா. அத நினைக்க நினைக்க எனக்கு அப்படியே வயிறெல்லாம் எரியுதுடி. அந்த சமையல்காரி பார்வதி பெரியத்துக்கு அப்படி என்னதான் சொக்குப்படி போட்டாலோ தெரியல. அத்தை அவளை இந்த தாங்கு தாங்குறாங்க. தாங்கட்டும், அவளை என்ன வேணாலும் தாங்கட்டும். வீட்டை விட்டு ஓடி போன அந்த ஓடுகாலி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்தாதானே அவ கழுத்துல அந்த செயினை போட்டு அழகு பாப்பா. என்னத்த சொல்றீங்க? போனவ அப்படியே ஒரேடியா காணாம போயிடணும். திரும்பி இந்த வீட்டுக்கு வர விட்டுறவே கூடாதுடி. நீங்க சொல்றது நல்லதா இருக்கு. ஆனா அது எப்படி முடியும்? அந்த சமையல்காரி எங்க போனாலோ எங்க இருக்காளோ யாருக்கு தெரியும்? அகிலாண்டேஸ்வரி அந்த அருண் கிட்ட சமையல்காரிய தேடி கண்டுபிடிக்க சொல்லிருக்கா. அவன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாம அவளை கண்டுபிடிச்சோன்னு வெயி. கண்டுபிடிச்சி அவளை ஒரேடியா இந்த வீட்டுக்குள்ள வரவிடாம பண்ணணும். இந்த பார்வதி சாப்பிடு. வேண்டா பெரியா, நீங்க சாப்பிடுங்க. பொண்டாட்டி, உனக்கு தான் தலையில அடிபட்டு ரத்தம் வேஸ்ட் ஆயிருக்கு. வேஸ்ட் ஆன ரத்தம் எல்லாம் திரும்ப வரணும்னா ஆப்பிள் சாப்பிடணும். இப்ப நீ எடுத்து சாப்பிடுறியா இல்ல நான் ஊட்டி விடவா? அப்படி பார்த்தா எனக்கு முன்னாடி உங்களுக்கு தான் தலையில அடிபட்டிருக்கு. அப்ப நீங்க தான் சாப்பிடணும். லேடிஸ் ஃபர்ஸ்ட். முதல்ல நீ சாப்பிடு, அப்புறமா நான் சாப்பிடுறேன். அப்படி பார்த்தா புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பொண்டாட்டி சாப்பிடணும். நீங்க முதல்ல சாப்பிடுங்க. சரி, ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். சரி பெரியா. சரி, நான் ஊட்டி விடவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பெரியா, என் கையில கொடுங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் முடியாது, நீ ஆ காட்டு.
எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க டாக்டர். பெயின் எதுவும் இல்லையம்மா? ம்ஹும். இல்ல டாக்டர். குட். ஓகே, நோ ப்ராப்ளம். அப்போ நாங்க டிஸ்சார்ஜ் ஆயிக்கலாம்ல டாக்டர்? ஷூர், டிஸ்சார்ஜ் ஆகலாம். ம். மிஸ்டர் ஆதித்யா, நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க தலையில இருக்கிற காயம் ஆறுற வரைக்கும் அவங்கள மதர் கேரோட பாத்துக்குங்க. ஷியோர் டாக்டர். அவங்கள கவனமா பாத்துக்குங்க. ஓகே டாக்டர். ஓகே. அப்போ டாக்டர் கிளம்ப சொல்லிட்டாங்கல்ல, போலாமா? இரு இரு. என்ன பார்வதி, என்ன பண்ற? பெட்ல இருந்து கீழே இறங்கணும் பெரியயா. ஆ, இறங்கி நடந்து வர போறியா? அதெல்லாம் முடியாது. உன்னை நடக்க விட மாட்டேன். நான் தூக்கிட்டு போறேன். வா. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் பெரியயா, நான் நடந்தே வரேன். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றேன்ல. நான் உன்னை நடக்க விட மாட்டேன். இங்க இருந்து கார் வரைக்கும் நான் தூக்கிட்டு தான் போவேன். என்ன பெரியயா நீங்க இப்படி அடம் பிடிக்கிறீங்க? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? உன்னை கார் வரைக்கும் நான் தூக்கிட்டு போனேன்னு முடிவு பண்ணிட்டேன். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். நீ பேசாம வா பொண்டாட்டி. ஏன் இவங்களை இப்படி கையில தூக்கிட்டு போறீங்க? நீங்க தானே டாக்டர் சொன்னீங்க மதர் கேரோட பாத்துக்கணும்னு. அதான் என் குழந்தை மாதிரி பாத்துக்கிறேன். மிஸ்டர் ஆதித்யா, நீங்க கட்ட கழட்டிடலாம். ஓகே டாக்டர். யூ வில். ஆதி, பார்வதிக்கு என்னாச்சு? டாக்டர் எங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாரு. ஹோட்டல் கிளம்புறோம். நீயும் கிளம்பு. நல்ல விஷயம்தான். ஆனா பார்வதிக்கு கால்ல அடிபட்டு நடக்க முடியாம இருந்தா கூட பரவாயில்ல. தூக்கிட்டு போறதுல ஒரு நியாயம் இருக்கு. தலையில அடிபட்டதுக்கு இப்படி யாராச்சும் தூக்கிட்டு போவாங்களா? இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல? பார்வதிக்கு தலையில அடிபட்டதுல உனக்கு மூளை குழம்பி போச்சா? டேய், பார்வதி கால் எடுத்து வச்சு நடக்கும்போது அந்த ஷாக்கு தலைக்கு ஏறும். உள்ளங்காலில் இருக்க நரம்புக்கும் தலையில இருக்க நரம்புக்கும் கனெக்ஷன் இருக்கு. பார்வதி நடந்து அதனால தலையில இருக்க நரம்பு பாதிச்சுட்டா. அதெல்லாம் வேண்டாம், உனக்கு புரியாது. இது வருமுன் காக்கும் திட்டம். ஆஹா, இவன் அட்ராசிட்டிக்கு அளவே இல்லாம போயிடுச்சே. ஆதியும் பார்வதியும் மும்பைலியா? உடனே அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். குரு, இவன் எதுக்கு இப்ப கூப்பிடுறா?
ஹலோ. ஏய் குரு, எப்படிடா இருக்க? ஆ நான் நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னடா, நான் ராணி மாதிரி இருக்கேன். என்ன முக்கியமான விஷயம்? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அத்தை. இப்பதான் பார்த்தேன். பார்த்த உடனே உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன். என்னத்தடா பார்த்த? என்ன அப்படி முக்கியமான விஷயம்? பார்வதியை பார்த்தேன் அத்தை. குரு, நீ என்ன சொல்ற? பார்வதிய பாத்தியா? ஏய், குடிச்சிட்டு உளறிட்டு இருக்கியா? உண்மையிலேயே பார்வதியை தான் பாத்தியா? இல்ல எப்ப பார்த்தாலும் அவ மயக்கத்துல இருக்கிறதுனால பார்த்தவளெல்லாம் பார்வதின்னு சொல்லிட்டு இருக்கியா? ஐயோ அத்தை, நான் பார்வதி மாதிரி எல்லாம் யாரையும் பார்க்கல. பார்வதியே தான் பார்த்தேன். நான் ஒருவேளை பார்வதியை தனியா பார்த்திருந்தா கூட நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம். ஆனா ஆதி பார்வதி ரெண்டு பேத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு பார்த்தேன். என்னடா சொல்ற? பார்வதிய ஆதியோட சேர்த்து பாத்தியா? ஆமாத்த, என்ன கோலத்துல பார்த்தேன் தெரியுமா? சரி, அந்த ஆதியும் பார்வதியும் உன்னை பார்த்தாங்களடா? இல்ல இல்ல, அவங்க ரெண்டு பேரும் என்ன பார்க்கலத்த. ஆமாத்த, பார்வதி எதுக்கு மும்பை வந்திருக்கா? பிராண்ட் அம்பாசிடரா வந்திருக்காளா, இல்ல ஆதியை கவனிச்சுக்கிறதுக்கு சமையல்காரியா வந்திருக்காளா? எந்த மண்ணும் இல்லடா. அவ ஆதிய தேடிதான்டா வந்திருக்கா. இந்த வீட்ல என்ன தேட வேணாம், நான் வீட்டை விட்டு போறேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டான். ஓ, கதை அப்படி போதா? குரு, சரியான நேரத்துல நல்ல விஷயம் சொல்லிருக்க. என்கிட்ட சொல்லிட்டல, இத வச்சு இங்க என்ன பண்றேன்னு பாரு. அப்புறம் குரு, அந்த ஆதியையும் பார்வதியும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு. ஆனா அவங்க கண்ணுல மட்டும் பற்றாத, புரிஞ்சுதா? சரிங்க அத்தை. சரி. ஓம மாதிரி இருந்துகிட்டு நல்லவ மாதிரி செயினை கழட்டி வச்சிட்டு லெட்டர் எழுதி வச்சிட்டு ஓடி போனது காதலனை தேடிதானா? உனக்கு வைக்கிறண்டி வேட்டு. நம்ம வாசல்ல வந்து நிக்கிறது கூட கவனிக்காம அத்தை ஏதோ பலமான யோசனை இருக்காங்க போல இருக்கே. அத்தை, என்னத்த நான் வாசல்ல வந்து நின்னது கூட கவனிக்காம ஏதோ பலமான யோசனையில இருக்கீங்க போல இருக்கு. என்ன விஷயம் அத்தை? எல்லாம் அந்த சமையல்காரிய பத்தி தாண்டி யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ, அவளை திரும்ப வீட்டுக்கு வரவிடாம பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாத்த, பார்வதி எங்க இருக்கான்னு ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? அவ இப்ப மும்பைல ஆதி கூட தாண்டி இருக்கா. என்னத்த சொல்றீங்க? பார்வதி மும்பைல, அதுவும் ஆதி மாமா கூட இருக்காளா? நீங்க சொல்றதை என்னால நம்பவே முடியல அத்தை. நீங்க உண்மைதான் சொல்றீங்களா? வேற யாராவது சொல்லி இருந்தா நானும் உன்ன மாதிரி தான் சந்தேகப்பட்டிருப்பேன். சொன்னது நம்ம குரு. அவன் இப்பதான் அவங்க ரெண்டு பேரையும் மும்பைல ஒரு ஹாஸ்பிட்டல்ல வச்சு பாத்திருக்கான். ஆனா அவங்க ரெண்டு பேரும் இவனை பார்க்கல. அந்த சமையல்காரி ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி இருந்துட்டு ஆதி மாமாவை பார்க்க மும்பை போயிருக்கா. அவ லேசுப்பட்டவ இல்லடி, எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணி தான் போயிருக்கா.
அப்ப பார்வதி லெட்டர் எழுதி வச்சுட்டு வேற எங்கேயும் போகலையா? ஆதி மாமாவை பார்க்க மும்பை தான் போயிருக்கா. அதுவும் காலையில இங்க இருந்தவ இப்ப மும்பைல இருக்கான்னா கண்டிப்பா அவ ஃபிளைட்ல தான் போயிருக்கணும். ஆமாடி, சரியாதான் சொல்ற. அவ ஃபிளைட்ல தான் போயிருக்கா. அவ எல்லாத்தையும் சரியா பக்காவா பிளான் பண்ணி தாண்டி செஞ்சிருக்கா. ஆனா அவளுக்கு ஃபிளைட் டிக்கெட் யார் எடுத்து கொடுத்திருப்பா? ஆதி மாமா அங்க இருந்து டிக்கெட் போட்டு அனுப்பியிருப்பாரு. இல்லனா அருண் மாமா ஏற்பாடு பண்ணி கொடுத்திருப்பாரு. ஆமா உமா, நீ சொல்றதான் கரெக்ட். அப்படிதான் நடந்திருக்கணும். சாமி கிட்ட இருந்த எலுமிச்சம்பழம் என்கிட்ட வந்து சேர்ந்தது நல்ல சகுனம். பார்வதி கூடிய சீக்கிரத்துல வந்துருவா. பார்வதி வந்ததும் இந்த செயினை கொடுத்து கழுத்துல போட்டுக்க சொல்லணும். மும்பைல ஆதி மாமா கூட இருக்கிறத அகிலாண்டேஸ்வரி அத்தை கிட்ட உடனே சொல்லிடலாம் அத்தை. இந்த விஷயம் தெரிஞ்சா பார்வதிய வீட்டுக்குள்ள சேர்க்கவே மாட்டாங்க. நாம நினைச்சபடி பார்வதி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது. நீ வேறடி. இப்ப நான் போய் இந்த விஷயத்த அகிலா கிட்ட சொன்னேன்னா அவ என் மேலேயே பாய்வா. நான் என்னமோ இந்த சமையல்காரி மேல பொறாமப்பட்டு அவ மேல இல்லாததையும் பொல்லாததையும் கதை கட்டுறேன்னு இவளுக்கு இருக்கிற வெறுப்பெல்லாம் என் மேல கொட்டுவா. நல்லா யோசிச்சு பாரு. ஆதிய பாக்க அகிலா மும்பை போனாலே அவகிட்டயே இவங்க எல்லாரும் சேர்ந்து பார்வதிய மறைச்சிருக்காங்க. அங்க போனவகிட்டயே மறைச்சவங்களுக்கு இங்க இருக்கிற அகிலா கிட்ட மும்பைல பார்வதி இருக்காங்கறத மறைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்போ என்னதான் அத்தை பண்றது? பார்வதி ஆதி மாமா கூட மும்பைல இருக்கிறத அகிலாண்டேஸ்வரி அத்தை கிட்ட சொல்ல வேண்டாமா? சொல்லணும் உமா. ஆனா அவகிட்ட நேரடியா சொல்றதை விட கையும் களவுமா அவங்கள புடிச்சு கொடுக்கணும். அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பிளான் பண்ணணும். சூப்பர் அத்தை. நாம சொல்றதை விட பெரியத்தை நேர்லயே பார்த்தா வேற லெவல் தான். அதுக்கு என்னத்த பண்றது? அதத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீயும் ஏதாவது யோசி. எனக்கு ஏதாவது சாப்பிட இருந்தா யோசிக்க வரும். நான் கிச்சனுக்கு போய் ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன். இவ என்னதான் ஜென்மமோ? பெரியா, போதும் பெரியா, என்ன கீழே இறக்கி விடுங்க. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது பொண்டாட்டி. எனக்கு என்னமோ ஏதோன்னு என்ன பாக்கிறதுக்கு மும்பைக்கு வந்திருக்க. உன்னை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை, பொறுப்பு. எப்பா சாமி, உன் பொறுப்பு கடமைக்கு ஒரு எல்லையே இல்லையா? இதெல்லாம் கொஞ்சம் ஓவர். கொஞ்சம் இறக்கி விட. போறாம பிடிச்சா. பார்வதி, பசிக்குது. நான் வேணா சாப்பிடறதுக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வரவா? உனக்கு டிஃபன் என்ன வேணும்? கடையில வாங்கிட்டு வந்ததா சாப்பிடணுமா? ரூம்குள்ள சமைக்க முடியாதா? சமைக்கலாம். இங்க வெசல்ஸ் எல்லாம் இருக்கே. அப்போ 5 நிமிஷத்துல நான் உப்புமா ரெடி பண்றேன். ஏ பொண்டாட்டி, உட்காரு. நான் போய் உப்புமா ரெடி பண்ணிட்டு வரேன் பெரியய்யா. அதெல்லாம் நீ ஒன்னும் ரெடி பண்ண வேண்டாம். நான் உப்புமா பண்றேன். நீ நல்லா ரெஸ்ட் எடு. பெரியய்யா, நீங்க சமைக்க போறீங்களா? ஏன் நாங்க சமைக்க மாட்டோமா? எங்களுக்கு சமைக்க வராதுன்னு நினைக்கிறியா? நீ பேசாம ரெஸ்ட் எடு. இப்போ எப்படி உப்புமா ரெடி பண்றேன்னு மட்டும் பாரு. அதை நீ சாப்பிட்டு அப்புறம் சொல்லு.